ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு. நமக்கான வெயிட்டேஜ் மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஜியோ. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ மொத்தம் எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11,773 டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல், ஆர்ட்டு, ஸ்விமிங் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா 3,843. அதுக்கடுத்து ஆர்ட் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 3,721. ஸ்விமிங் பார்த்தீங்கன்னா 1,584. அதுக்கடுத்து மியூசிக் 329. கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 2,033. லைஃப் ஸ்கில் 192. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 49. ஹார்டிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா 22. ஸோ எக்ஸாம் டிஆர்பியில் எக்ஸாம்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி 100 மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 95 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து மீதி 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ மார்க் 5 மார்க்ஸ் பதிலாக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அந்த பதிவு பண்ணியிருந்தால் அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இது வரைக்கும் தொடர்ந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுலேருந்து கண்டினியூ ஒர்க் பண்ண டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1 இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 மார்க்ஸு, 1 to 3 இயர்ஸ் வந்து 3 மார்க்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு, 5 to 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு, எபோவ் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸில் 100 மார்க்கில் 95 மார்க்ஸ் வந்து எக்ஸாமு, மீதி 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் காலியாகவும் இருக்கும் நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவாக இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கும் சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து அரசு பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ், பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 இயர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா 1.5 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண இயரை பொறுத்து. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக 11 அந்த கண்டினியூவாக ஒர்க் பண்ணியிருக்கணும் 2011 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கன்செஷன் இஸ் அப்ளிகேபிள் only to those who are in service since 2011 till date without any break in service கொடுத்துருக்காங்க. நடுவில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டினியூ ஒர்க் பண்ணியிருக்கணும் 2011 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அடுத்த 5 ரெக்கமெண்ட் ப்ராசஸ்க்கு மட்டும் டிஆர்பியில் அடுத்த 5 அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 5 இதுக்கு மட்டும்தான் இந்த இது வந்து எலிஜிபிளாக இருக்கும். இந்த மார்க்ஸ் மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் நம்ம கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஏற்கனவே ஒர்க் பண்ண டீச்சர்ஸ்க்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா 5 ரெக்ரூட்மெண்ட் வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பணி நிரந்தரம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மார்க்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்ஸ் இது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். இதோட ஜியோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.